அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறந்து விட்டது. மக்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்குது. அதனால் சற்று கவனமாக இருங்க. குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள். 60 தமிழ் வருடங்களில் 38வதாக வரக்கூடியது இந்த குரோதி ஆண்டு. குரோதி வருஷம் வெண்பா. அதை பற்றி பார்க்கும் பொழுது கோர குரோதி தண்ணீர் கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மகக் குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல் இடை காட்டார். குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருள்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய போக வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. குரோதி ஆண்டு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மேசராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறந்து விட்டது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ரிஷபராசி. எண்ணுவதை எழுத்தாக்கும் படைப்பாற்றல் கொண்ட நீங்கள் உழைப்பை தவிர வேறு எதையும் நம்பாதவங்க. ராசிக்கு 2வது வீட்டில் இந்த குரோதி ஆண்டு பிறக்கிறதுனால சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். சோர்ந்து முடங்கி போயிருந்த உங்கள் உள் மனசில் தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். புது வேலை கிடைக்கும். ஆடி ஆவணி மாதத்தில் இழுபறியாக இருந்த அரசு காரியம் முடியும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று வருவீங்க. 30/4/2024 வரை குரு ராசிக்கு 12இல் நிற்கிறதுனால எடுத்த வேலைகளை முடிக்கிறதுக்குள்ள அலைச்சல்லாம் அதிகமாகும். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி அடுத்தடுத்து செலவினங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகவாதிகளின் ஆசி பெறுவீங்க. வீடு கட்ட வாங்க வங்கி இடம் கிடைக்கும். 1/5/2024 முதல் உங்களுடைய ராசியிலேயே குரு அமர்ந்து ஜென்ம குருவாக வருவதால் உடல்நலம் பாதிக்கும். மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. மெடிக்கலும் சரியான மருத்துவரை அணுகி உரிய மாத்திரையை உட்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் பணிபோர் அதிகமாகும். ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது வரும். முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும்போது சட்ட ஆலோசகரை கலந்து பேசுவது நல்லது. இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே தொடர்வதால் உங்களின் கடின உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய நிர்வாகத்திறன், ஆளுமைத்திறன் அதிகரிக்கும். வழக்கில் வெற்றி பெறுவீங்க. புதிய பதவி, புது பொறுப்புகளுக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். சிலர் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. இந்த வருஷம் முழுக்க ராகு
லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திடீர் ராஜயோகம் உண்டாகும். கருணாக பாம்பாகிய ராகு லாப வீட்டில் நிற்பதனால வீடு சொத்து எல்லாம் அமையும். மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். உங்களிடம் உள்ள திறமைகள் வெளிப்படும். கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதலுடன் இருப்பீங்க. சொந்த வீடு நிச்சயமாக அமையும். கேது 5ல் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருமோ என்றெல்லாம் நினைக்க வேணாம். மே 1ஆம் தேதி முதல் குரு பகவானுடைய பார்வை கேதுவின் மேலே விழுவதால் அது முதல் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தர்ம காரியங்கள் செய்வீங்க. பழைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுவீங்க. என்றாலும் பிள்ளைகளிடம் அதிகம் கண்டிப்பு காட்டாமல் அவர்கள் போக்கிலேயே அவர்களை வழிநடத்துங்க. வியாபாரத்தில் ஆழம் தெரியாமல் காலை விட வேணாம். லாபம் மந்தமாக இருக்கும். மாறி வரும் சந்தை நிலவரத்தை அவ்வப்போது உன்னிப்பாக கவனித்து செயல்பட பாருங்க. விளம்பர யுக்திகளாலும் தள்ளுபடி அறிவிப்பாலும் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பினால் லாபம் குறையும். மற்றவங்களை நம்பி அனுபவமில்லாத தொழிலில் இறங்க வேணாம். கார்த்திகை தை மாசி மாதங்களில் பற்று வரவு உயரும். முடிஞ்ச வரை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது. ஹோட்டல், கெமிக்கல், எண்ணெய், மூலிகை, கமிஷன் வகைகளால் ஆதாயம் உண்டு. இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் 10ல் தொடர்வதால் உத்தியோகத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டியது வரும். அதிகாரி உங்களை புரிந்து கொள்ள மாட்டார். உங்கள் உழைப்புக்கு வேறு சிலர் உரிமையை கொண்டாடுவாங்க. சித்திரை, ஆடி, மாசி மாதங்களில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். சம்பள பாக்கி கைக்கு வரும். இந்த தமிழ் புத்தாண்டு இடமாற்றத்தையும் வேலை சுமையையும் தந்து உங்களை அலைகழித்தாலும் உங்களுடன் பழகுவோர்களின் உண்மை சுயரூபத்தை உணர்த்துவதற்காக அமையும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானை திருவாதிரை நட்சத்திர நாளில் தும்பைப்பூ மாலை அணிவித்து வணங்குங்க. தந்தையை இழந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். இந்த வருஷம் தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரோகிணியை பற்றி தான். இந்த வருஷம் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் உண்டாகலாம். பயணம் செல்ல நேரலாம். கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்பவங்க கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளு கூடும். அடுத்தது மிருக சீரிசம் 1, 2 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுதே இந்த வருஷம் தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்பு விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக உடம்பை பார்த்துக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.